ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டால். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருக்கும் சூப்பராக அமையட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா புத்தாண்டாக இருந்தாலும் அந்த வன்மத்தின் உச்சியில் ஒரு சில பேர் பண்ணுறது ஒரு சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்னு பண்ணாலும் அதெல்லாம் வந்து கேவலம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற விஷயங்கள். அதே மாதிரி ரயானுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ராணவ் அண்ட் முத்துக்குமரனை சுத்தமாக பிடிக்காது. இது நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், கிளியர் கட்டாக தெரியும். இப்போ என்னமோ புதுசாக வந்து முத்துக்குமரன் கூட இருக்கார். அப்படியே காரணம் என்னென்னா எல்லாம் ஓட்டு தான். அந்த காரணத்தையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இவரும் இந்த மஞ்சரி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ வந்து ஆனால் அதுக்கு சரியான ஒரு பதிலீடு கொடுக்குறாரு. இப்போ நேற்றே வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த விஷயத்துக்கு கிளாரிஃபை கொடுத்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் தனித்தனியாக உட்கார வச்சு பேசி முடிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த காண்டு முடிய மாட்டுது. நேற்று தான் வந்து ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க, என்னன்னா இந்த சீசன் தான் அதாவது டாக்ஸிக் இல்லாத சீசன், வன்மம் இல்லாத சீசன். ஏன்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு. இப்போல்லாம் அவங்க என்ன நினைக்க போகிறாங்க பாவம். உங்களை நம்பி கமெண்ட்ஸ் போட்டதுக்கு இப்படி பண்ணிட்டீங்களப்பான்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரயான், மஞ்சரி, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரயானுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே இன்னும் வேகுது. நம்மளை வந்து காலி பண்ணிட்டாங்களே, 5 பேரை சேர்ந்து காலி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் இந்த பக்கம் இருந்ததுன்னா மேபி நம்ம வின் பண்ணியிருக்கலாமே அந்த ஒரு ஆதங்கம். அதை வந்து டீல் பண்ண வேண்டிய அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா திரும்ப அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா வந்தவொடனே முத்துக்குமரன் அப்போ தான் வராரு. சரி இதுக்கப்புறமா நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு வந்தால் அதே எப்படி நிம்மதியை நான் வந்துட்டு இது பண்ணுவேன், கெடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ற மாதிரி. நேற்று 5 பேர் சேர்ந்து ஸ்ட்ராங்கான டீமாக காமிச்சு ஒரு விஷயம் பண்ணிங்களே, அது சத்தியமாக எத்திக்கலாம் இல்லைன்றாரு. ஏயா எத்திக்கல் நான் எத்திக்கல்னு யார் முடிவு பண்ண வேண்டியது? உனக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரியுதுன்னா அதே விஷயங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது தப்பாக தெரிஞ்சுது. எத்தனை வாட்டி கோவா கேங்குன்னு ஒன்று வச்சுதுங்க, ஞாபகம் இருக்கா? கோவா கேங்கை வச்சு எத்தனை பேரை காலி பண்ணிருப்பீங்க, எத்தனை பேர் அவமானப்படுத்திருப்பீங்க, எத்தனை பேரை கேவலப்படுத்திருப்பீங்க. நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஹனா கூட்டம் மாதிரி சொன்னார் அன்றைக்கி. சத்தியம் ஞாபகம் இருக்கா? ஓனாய் கூட்டம், கழுதை புலி கூட்டம்னு சொன்னார். அப்போல்லாம் ஞாபகமாக இல்லை, அதெல்லாம் அசிங்கமாக இல்லை. இவர் வந்து நேற்று ஒரு கேமில் ஒரே ஒரு சின்ன கேம் அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஒரு விஷயத்த பண்ணார். இது அவரோட விருப்பம். அதுக்கு என்ன பேச்சு. மஞ்சரி இதில் வேறு லைட்டாக அப்படியே ஏற்றி விடுறது. ரயானை காலி பண்ணிங்களே, சரி ஓகே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு புரியல நேற்று அப்பா என்ன டேஷ்க்கு எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ இதுவாக வந்து பேசிட்டு இருக்காங்க, அவ்வளோ கிளாரிஃபை வாங்கினாங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் திரும்ப முத்துக்குமார் வந்து இங்கே வேறுமா ரயானுன்னு சொல்லாத எல்லாரையும் தான் காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ ரயான் வந்துட்டு டேய் இதையாச்சும் ஒத்துக்கடா எப்பா அப்படின்ற மாதிரி. இவங்க அன்றைக்கி ஜாக்லின் பண்ணும்போது இவருக்கு காண்டு வந்துச்சு, எப்பாக்கு போலாம் பேசாதீங்கன்னு அந்த இதை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் ஈகோ டச் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. பயந்து தான் இப்படி பண்ணீங்கன்னு ஒத்துக்கங்கடா, நீங்கள் நல்லா தெரியுது நீங்கள் பயந்து தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சத்தியமாக வர சொல்கிறன்ற மாதிரி சொல்கிறார். உங்கள் சத்தியத்தை போய் அந்த பக்கம் எங்கன்னா போடுங்க. இப்போ முத்துக்குமரன் ஒரே போடுறாரு. பயந்து விளையாடுற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்றான்ட்டு கலாச்சி விட்றாரு. பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அவருக்கு ஏறுது. இங்கே பாரா நான் ஒருத்தனாக தான் இது வரைக்கும் விளாண்டுருக்கேன், நீங்கள் தான் 5 பேரை சேர்ந்து விளையாண்டிங்க, விளையாடுக்க அப்படின்ற மாதிரி இவர் கலாய்க்கிறாரு. ஆல் த பெஸ்ட்ப்பா, நல்லா விளையாடுப்பான்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. செம்மையாக இருக்குது, இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரயானுக்கு காண்டு. ரயானுக்கு 5 பாயிண்ட் வாங்கும்போது இனிச்சுது. அப்போ வந்து இவர் எல்லோரும் சேர்ந்து அடிக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவர் வந்து அந்த பக்கம் போயிட்டு இவர் வந்து ஃபஸ்ட்டு தூக்குனாங்களே அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு. இப்போ இவர் பண்ணால் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒத்துக்கணும். இப்போது என்னென்னா ஒரு குரூப்பாக 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேரை வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நம்பி அந்த அடுத்த 5 பேரை வந்து தாக்கும்போது திடீர்னு இவர் வந்து முத்துக்குமரன் தாக்குனது வந்து ஸ்ட்ராட்டஜி. இவர் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ இவர் சொல்லலாம்ல, நீ பண்ணலை சத்தியமாக அது கேவலமாக இருந்துச்சு, இது எத்திக்கலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். அவர் என்ன பண்ணாங்க, குட் கேம்டா அப்படி விட்டார்ல. ஆனால் அந்த பெருந்தன்மை இவர்கிட்ட இல்லை. இதனால தான் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஓட்டு அதிகமாகும். இந்த மாதிரி சில கண்டஸ்டன்ஸ்க்கு ஓட்டு சுத்தமாக வராமல் அடி பாதாளத்தில் எப்படியும் ஓட போகிறது உறுதியாகி போச்சு. அப்புறம் போகும்போது ஏதாவது அந்த வன்மத்தை தீர்த்துட்டு போகலான்னு நினச்சிட்டு பண்ணிட்டுருக்காங்க பொழுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அந்த மெச்சூரிட்டி நேற்று வந்துட்டு முத்துக்குமரனுக்கு 4 இடங்களில் வந்து அந்த மாதிரி நடந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் தீபக்கு ஒரு இடத்துல ரிவெஞ்ச் பயங்கரமாக எடுத்துருப்பார். அப்படி இருந்தும் அதுக்கு அவ்வளோ கிளாரிஃபை கொடுத்தும் அந்த பிரச்சனை நடந்தும் முத்துக்குமரன் வந்து எதுவும் சொல்லலை. ஸ்போர்ட்டிவ் ஓகே விடு போ அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டார். இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு, ரயான் கோவா டீம் பண்ணாத ஒரு விஷயமா. ஆனால் இவருக்கு ஒரு விஷயம் பண்ணதுனால
இவருக்குன்னு கூட கிடையாது. அது ஒரு ட்ரீம் ஸ்ட்ராட்டஜி. இவர் என்ன யாரை டார்கெட்டாக பண்ணாங்க? என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.